துளசி யார் அதிகம் பயன்படுத்துகிறாங்களோ அந்த இடத்துல பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும். அதனால தான் கேஷ் பாக்ஸில் போடுங்கன்னு. பணம் அன்றைக்கி சேர்ந்துடும், பிஸ்னஸ் நடந்துடும். பணம் அது பிஸ்னஸ் நடந்துச்சுன்னா பணம் சேர்ந்துடும். பணம் ம். சேர்றதுக்கு வழி பிஸ்னஸ் நடக்கணும். யார் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்கள் கேஷ் பாக்ஸில் போடுங்க. சரிங்க சார், நாங்கள் பிஸ்னஸ் பண்ணலையே, நாங்கள் பிஸ்னஸ் இல்லாததை கேரியர் மாதிரி உங்கள் வீட்டில் ஒன்று பீரோவில் வைங்க, கேஷ் வைக்கிற இடத்துல வைங்க. இப்போ அங்கேயும் பணம் சேரும். ம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் ப்ரியாரிட்டி கொடுத்து சொன்னேன். பிஸ்னஸே பண்ணாதவங்க உங்கள் வீட்டு பீரோவில் வைங்க. சூப்பராக வந்துட்டு பணம் வந்துட்டு அந்த இப்போ பீரோவில் வந்து பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து வில்வ இலை. வில்வ இலையை வந்துட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல முதல்ல பிஸ்னஸ் ஒரு பவுல் மாதிரி இருக்குது, அதில் வெறும் வில்வ இலையாக வந்துட்டு சைடில் ஓரமாக வச்சுருக்கேன். சார் இதுவரைக்கும் வில்வ இலை அப்படின்றது வந்து சிவன் கோயில்களை தவிர வேறு எங்கேயுமே நம்ம பார்த்ததில்ல. வீடுலலாம் வந்து உபயோகப்படுத்துனதே இல்லையே சார். அதை தான் சொன்னேன் முதல்ல. என்ன சொன்னேன்? துளசியும் வில்வ இலையும் கோயிலுக்கு தான் நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கிறோம், ஆமாம். வீட்டுக்கு கிடையாது. இப்போ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இல்லை துளசியை கூட வீட்டில் வந்து மாடத்தில் வந்து வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து துளசியை வச்சு ஒரு விளக்கு பொருத்துறதா இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். வில்வமில்லை வீட்டுக்குள்ளே வைக்கணுன்றதே நீங்கள் சொல்கிறப்ப தான் எங்களுக்கு ரொம்ப புதுமையாக இருக்குது சார். ஆமாம், அதான் சொன்னேன். நம்ம வீடே கோயில் தானம்மா, நம்ம உடம்பே கோயில். நம்ம கண்டிப்பாக சார், சொல்லும்போது கண்டிப்பாக. ஒரு வாதத்துக்காக அது சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்ல, ம். யதார்த்தமான உண்மையும் கூட. அப்போ கோயில் மாதிரி நாம் அதை பாவிக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது வச்சுருக்கணும். வில்வ இலையை வைங்க, ம். ஒரு பவுலில் வைங்க. வில்வ இலையை பவுலில் வைக்கும் போகும்போது அந்த வில்வ இலை மூலயமா அந்த பவரு அந்த இடத்த மட்டும் சுற்றுறது இல்லாமல் அந்த அந்த எங்கே வைக்கிறீங்களோ உங்கள் ஆஃபீஸ் ஃபுல்லாக ஒரு எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணிடும். ம். பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணும்போது ஒரு ஆஃபீஸுக்குனாக்கா நல்லது கெட்டு எல்லாமே கலந்து தான் வருவாங்க. உங்கள் ஆஃபீஸுக்கு தேவையான யாரும் அவங்க மட்டும்தான் உள்ளே வருவாங்க. இவர் சரியான ஆள் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் நினச்சிங்களோ இல்லைங்களோ, அவர் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வரமாட்டார். ம். அன்னெசரியான ஆட்கள் அந்த இடத்துக்கு உள்ளே நுழைய விடாது. அது நெகட்டிவாக இருக்கிற யாரையும் உள்ள அலோவ் பண்ணாது. வில்வேலைக்கும் அவ்வளோ பாரு. ஒரு பவுலில் உங்கள் டேபிள் மேலே ஓரமாக வச்சுருங்க.